திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி மாநாட்டால் சூலூர் பகுதியில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். நேற்று நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர், சிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் வாடகைக்கு எடுக்கப்பட்டன. இதன் காரணமாக கோவை மாநகரை நோக்கி செல்லும் வழக்கமான பேருந்துகள் பெருமளவு குறைக்கப்பட்டதால் சூலூர் பகுதியில் பொதுமக்கள் நீண்ட நேரம் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் மாநாடு முடிந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமான நிலையம் சென்றதைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் பல வாகனங்கள் சாலையில் புறப்பட்டதால் அவிநாசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சூலூர் பேருந்து நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகள் வராததை கண்டித்து திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சூலூர் காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்றுப் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மாநாட்டிற்காக பேருந்துகள் திருப்பிவிடப்பட்டதால் ஏற்பட்ட இந்த சம்பவம் சூலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.